அப்படியே நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அவ்வளவு பெரிய விஷயங்களை நமக்கு அது எடுத்துரைக்கும். சொந்தம், பந்தம், உறவு, அதற்கு மேலே நம்முடைய பொருளாதாரம், வாழ்க்கை சிதைந்து விடாமல் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்போம். ஒரு குடும்பம், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், பொருளாதாரத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் மகிழ்ச்சியான காலத்தை கடந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட விஷயங்களை கண்டுகொண்டாலும், எப்படிப்பட்ட விஷயங்களை சார்ந்திருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஒரு விஷயங்களை எடுத்து செல்கிற போது, ஒரு காரணத்தை கடந்து செல்கிற போது நமக்கு அது நன்மையை தருமா, தீமையை தருமா? ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் 5ஆம் இடம் பலமாக இருக்கிற போது, 5ஆம் இடம் பாவ கிரகங்களால் சூழப்படாமல் இருக்கிற போது, குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு இருக்கிற போது வாழ்க்கையும் சந்தோஷமும் நிலையாக இருக்கும். திருமணம் நடந்து விட்டது, மகிழ்ச்சியாக இருக்கிறோம், வருத்தம் இல்லை. குழந்தை பிறந்து விட்டதுன்னா குலதெய்வமும் குழந்தையும் ஒன்று. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் வாழ்க்கையில் சந்தோஷம். அதில் மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்தம் இருக்குது சார். அதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை. 9ஆம் இடம் அப்பா வழி பூர்வீகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதாரம், இது எல்லாமே அடங்கி இருக்கிறது. இன்னும் அந்த 1, 5, 9 சிறப்பாக இருக்கிற போது குழந்தை பாக்கியம் என்ற விஷயம் நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். குழந்தை பாக்கியம் என்ற விஷயம் வாழ்வாதாரத்தில், பொருளாதாரத்தில் நம்மளை உயர்த்தி கொண்டு போகும். இப்போது நாம் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம், அந்த விஷயம் நமக்கு சிறப்பாக இருக்குமா? 2 பேர் ஜாதகம் பதிவிட்டிருக்காங்க, சரி அவங்களுக்காகவும் சில விஷயம் சொல்லிடுவோம். சரவணகுமார் உசிலம்பட்டிலேருந்து போட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? கேள்வியே கேட்கல. சரவணகுமார், உங்கள் கேள்வியை சொல்லுங்களேன். பதினாலு 12/1978. 1156 உசிலம்பட்டி. சரவணகுமார், சனி திசையில் சுக்கிரபுத்தி ஓடுது. உங்களுடைய லக்கணம் கும்ப லக்கணம், ரிஷப ராசி, மிருக சீர்ஷ நட்சத்திரம். கோபம் அதிகம், டென்ஷன் அதிகம், அவசர புத்தி அதிகம். நாம் எப்போதுமே அவசரப்பட்டால் எல்லாத்தையும் இழந்துருவோம். கோபப்பட்டால் நம்மளை கோபக்காரன், சண்டைக்காரன், பிடிவாதக்காரன் சொல்லுவோம். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு லக்கணத்திலே கேது, 7ஆம் இடத்துல சனி, ராகு. எப்படி சார் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? லக்னாதிபதி போய் 7ல் உட்காந்துட்டாரு, ராகு கேது இப்படியில் இருக்குது. போராட்டமான வாழ்க்கை தான். அடுத்த கட்டம் என்னன்னா குடும்பம், குழந்தைங்க எல்லாமே போராட்டம் தான். 4ஆம் இடத்துல சந்திரன், சொந்த வீடு இருக்கும். அதேமாதிரி 2ஆம் இடத்துல அதிபதி 6ல், கடன் இருக்கும், கடனோடையே வாழ்க்கை. என்ன செய்கிறது? சனி திசையில் சுக்கிரபுத்தி. தொடர்ந்து ஒரு 8 வாரம் பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைங்க. இந்த கடுமையான சிக்கலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நன்றி, வாழ்த்துக்கள். சரவணகுமார் அவர்களே, நன்றி, வாழ்க்கை. கண்டிப்பாக அதை பார்த்துருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, தப்பு இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நாங்கள் நேரத்தை செலவழிப்பது உங்களுக்காக, நீங்கள் எங்களுக்காக செய்யக்கூடிய உதவி அதுதான், வேற ஒன்றும் இல்லை, இல்லையா? 1, 2, 80.